சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே பூஜை ரூம் வச்சுருக்கோம். நம்ம பூஜை பண்ணுறோம், சாமி கும்பிட்றோம். இப்போ நம்ம மாமனார் மாமியார் வச்சுருப்பாங்க, கும்பிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம அம்மா அப்பா வச்சுருப்பாங்க, தாத்தா பாட்டி காட்டிலேருந்து பூஜை ஃபோட்டோவில் இருக்கும், எல்லாத்து வீட்டு பூஜை ரூம்லேயும் இருக்கும். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், நாம் புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னாலோ இல்லை வீடு மாற்றுறோம் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற போட்டாவை நாம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தர் கொண்டு போய் கோயிலில் இருக்கிற மரத்துக்கடியிலையோ ஏதோ ஒரு கோயிலில் அவங்க கண்ணில் படாத இருந்தால் சரி, நம்மக்கிட்ட இருந்து தூர போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறு பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் அவ்வளோ சாமி கும்பிட்டு நம்ம தெய்வத்தை கும்பிட்ட சாமி போட்டோ கொஞ்ச நாளையில் அது எப்படி வேண்டான்னு போயிடும். அது பழமையாச்சுன்னா அது எப்படி நம்ம மனுஷங்களையே நம்ம இறந்தோம்னா எப்படி அடக்கம் பண்ணி எப்படி பூஜை பண்ணி அடக்கம் பண்ணுறோம், அது போல் நம்ம தெய்வமாக நமக்கு வரம் கொடுத்துக்கிட்டு இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருந்த சாமி போட்டாவை நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு நான் காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இப்போ 2-3 வாரமாகவே சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ கொண்டு அந்த இடத்துக்கு ஒரு மரம் கூட இல்லை, மரமெல்லாம் அங்கே இருக்கிற மரம் இறந்துருச்சு. ஆனால் அந்த மரம் இந்த இடத்துல நாகரெல்லாம் சுற்றி இருக்குது. அந்த இடத்துக்கு போட்டு எல்லாம் மலையில் நனைஞ்சு கசன்னு போய் பார்க்கவே சாமி நம்ம கையெடுத்து கும்பிட்டு இருந்த சாமி போட்டோ இப்போ அப்படியே அண்டிக்கிட்டோ அப்படி கரையான் மாதிரி ஏறி இருக்குது. அது நமக்கு எவ்வளோ பாவம். அது யார் வச்சாலுமே கஷ்டம். அது பாவம்னா பாவம். நீங்கள் சாமிக்கு மாற்றுங்க, வேண்டாங்களே. ஒரு புது போட்டாவை மாற்றுனா என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்று ஒரு பக்கத்தில் உங்களுக்கு எந்த ஆறு இருக்குதோ அந்த ஆற்றுல போய் விட்டுருங்க. இப்போ நமக்கு இப்போ சேலமாக இருந்துச்சுன்னா பவானி கூடுதரையா, இல்லை அப்படி இல்லைன்னா முக்கியமாக நம்மளாம் வச்சிருந்து ராமேஸ்வர அக்னி தீர்த்தத்தில் கொண்டு போய் விடுங்க. இது மாதிரி சிறப்பு மிக்க தீர்த்தத்தில் கொண்டு போய் ஆற்றுலையோ கடல்லையோ கொண்டுக்கிட்டு போய் விடுங்க. அது கடலில் போனதையும் ஓரமாக போட்டுட்டு வந்துடாதீங்க. ஒரு போட்டில் போய் உள்ளுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு கடலில் படுக்கிற மாதிரி உள்ளே விட்டுட்டு வந்துடுங்க. அதுதான் சிறப்பு, தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் நம்ம வீட்டில் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருந்த சாமியை கொண்டுட்டு போய் நம்ம சாமி போட்டோ மாத்திரம் அப்படிங்கிறதுனால தன்னை பாட கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டா அது நமக்கு தான் பாவம். இப்போ அந்த சாமி போட்டாவெல்லாம் மற்ற கோயில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பௌர்ணமிக்கு போகும்போது சிவன் கோயிலில் ஒரு வில்வ மரத்துக்கடியில் போட்டாவை எடுத்து வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க போட்டா வேண்டாம், சாமி போட்டா மாற்றணும் வேணுங்கும் போது நிறைய வாங்கி வச்சுறாங்க. வேண்டாங்கும் போது என்ன பண்ணணும், நம்ம கொண்டுட்டு போய் அது முறையாக நீங்கள் கடல்லையோ ஆற்றுலையோ செலுத்திடுங்க. அதுதான் சிறப்பு. இல்லாட்டி உங்களுக்கு பெரிய கிணறு இருக்குதுன்னா கிணத்துல கூட போடுங்க. ஆனால் அதனால அதை நீங்கள் எப்படி முறையாக அதை பண்ணுங்க. ஆனால் அது பாவம், அது ரொம்ப கெடுதல். அதனால இதை சொல்லணும்னு நினச்சேன். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாமி போட்டோ விதவிதமாக எதை வேணாலும் வைக்கலாம். இப்போ காலம் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி சாமி போட்டோ நம்ம மாற்றி வச்சுருக்குறோம். ஆனால் அதை அப்படி முறையாக சாமியை அதோட பாதுகாப்பாக கடலுக்குள்ளே விட்டுருங்க. சரியா? இதை தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா கஷ்டமாக இருக்குது. நம்மளே போகும்போது பார்க்குறதுக்கு கோயிலில் பார்த்தோம்னா கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது வாசக்கால் தான் மகாலட்சுமி, நம்ம குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம எல்லாத்து வீட்லேயும் சேம் அதுதான். ஆனால் நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கமும் அவ்வளோ இடம் இருக்கும், இந்த பக்கமும் அவ்வளோ இடம் இருக்கும் வாசக்காலில். ஆனால் என்ன பண்ணுவாங்க, வாசை தாண்டி வரும்போது நம்ம மேரேஜ் ஆகி வரும்போது வலது கால் எடுத்து வச்சு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் அந்த பெரியவங்க பாரம்பரியமாக ஆதி காலத்திலேருந்து முறை. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம வீட்டுக்கே யார் வீட்டுக்கு போனாலும் ஒவ்வொருத்தரெல்லாம் அந்த வாசக்கால் மேலே ஏறி நின்று அப்புறமேட்டு தான் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தவறு. அது மகாலட்சுமியை சாமியை முதிக்கிற மாதிரி. இந்த வீட்டை இப்போ நம்ம கழுத்தில் காலை வச்சு முதிச்சுட்டு வர்ற மாதிரி. அதனால தயவு செஞ்சு வாசக்காலை முதிக்காத யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போங்க வாங்க. உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வர்றதுனாலும் கொஞ்சம் உஷாராக பார்த்து சொல்லிடுங்க. தெரியாதவங்களா இருந்துச்சுன்னா, நீங்கள் தெரியாத யாராச்சும் முதிப்பாங்கன்னு தோணுதுன்னா, இல்லை வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்களா, இல்லை ஏதாச்சும் உட் ஒர்க் பண்ண வர்றாங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தம்பி வாசக்காலை முதிக்காது வா அப்படின்னு சொல்லிடுங்க தயவு செஞ்சு. அதே போல் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே இதை கடைப்பிடிங்க. ஏன்னா அந்த வாசக்காலுங்கிறது நம்மளோட உயிர், வீட்டோட உயிர். அதில் தான் நம்ம குலதெய்வமாக மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணும்போது எனக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எத்தனை பேத்துக்கு சொல்ல முடியும்? அதுக்கு தான் நான் வீடியோவாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறையா தடவை எல்லாத்துக்கும் சொல்லி பார்த்துட்டேன்.
ஆனால் அதனால தான் இப்போ வீடியோவாக போடுறேன். இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க வீடு வந்து அது உயிராக இருக்காங்க. அந்த உயிரத்தில் நம்ம மேலே காலத்தில் காலை வச்சு போனால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த வீட்டு மேலே வாசப்படியில் முதிச்சு போனால் அது மேலே நிற்கிறது, உட்கார்றது, இதெல்லாம் தவறுனா தவறு. வாசப்படியிலையோ வாசக்காலிலையோ உட்காரக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. சிவார்ப்பணம். இப்போ 2 சொல்லிட்டேன். 3வது என்ன சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம தீபம் ஏற்றுறோம், கோயிலில் வந்து தீபம் ஏற்றுறோம். தீபம் ஏற்றும் போது நீங்கள் தீப்பெட்டி வச்சு தான் தீபம் ஏற்றணும். மற்றவங்க தீபத்திலேருந்து ஏற்றக்கூடாது. அது ஒன்று. 2வது தீபம் ஏற்றிட்டு அந்த தீபம் என்ன கையில் பட்டுச்சுன்னா எடுத்து தலையில் தொடுறாங்க. அது தொடவே கூடாது. அது வந்து அதுக்கெல்லாம் பெரிய கதையே இருக்குது. நம்ம விக்ரமாதித்யன் கதையிலெல்லாம் அது வருது. ஏன்னா அதை தொடவுனா தோஷம், அபசகுணம். அதனால நீங்கள் வந்து தீபம் ஏற்ற போனீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு துணி எடுத்துகிட்டு போயிருங்க. டவலை கர்ச்சீப்போ எடுத்துகிட்டு போயிருங்க. நாம் ஒரு கர்ச்சீப் துவைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டா கோயிலில் வந்து தூய்மையாக வச்சுருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நாமளே போய் கோயிலில் போய் அழுக்கு பண்ணிட்டு வந்தால் நீங்கள் நம்ம மேலே இருக்கிறது என்ன, நம்ம மேலே இருந்தால் படாத இருந்தால் போதும் அப்படின்ட்டு இப்படி தீபம் ஏற்றிட்டு இப்படி தொடச்சி விட்டுட்டா அது ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கோயிலை தூய்மையை நாம் போய் வேலை செய்யலினாலும் சரி, நாம் போனோம்னா நீங்கள் அந்த இடத்துல குப்பை போடாத, தவறு பண்ணாத வாங்க. அது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் டவல் அடிச்சுக்கோங்க. ஆயில் பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து துவைங்க, க்ளீன் பண்ணிக்கிங்க. நாம் வைக்கிற கோயிலுக்கு, நீங்கள் வைக்கிற விளக்குக்கு நீங்களே எடுத்துகிட்டு போய் பண்ணலின்னா கோயில் பொதுவான இடத்துல வந்து யார் தூய்மையாக வச்சுக்க முடியும்? அதனால தயவு செஞ்சு அது ஒன்று பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இன்னொன்று வந்து தீபம் ஏற்றுறோம், பத்தி கற்பூரம் எல்லாம் ஏற்றுறோம். அதை வந்து கற்பூரம் ஏற்றும் போது அந்த கற்பூரத்துலேருந்து காகிதத்தை எடுத்துட்டு அந்த கற்பூரத்தை மட்டும் வையுங்க. அந்த கற்பூரத்தை பிரித்து கிழிச்சு வைக்கிறதுக்கு பதில் எல்லாரும் அப்படியே வைக்கிறாங்க. அது கெமிக்கலு. அது வந்து சாமிக்கு நம்ம கற்பூரம் காமிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதை மூச்சு சுவாசிக்கிற எல்லாத்துக்கும் அது கெடுதல். அதனால கற்பூரம் ஏற்றுறவங்க யாராக இருந்தாலும் கவராடை வச்சிங்கன்னா அதை எடுத்துட்டு வைங்க தயவு செஞ்சு. அதை ஒன்று பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இது வந்து நார்மல் நடைமுறை. மக்கள் எல்லாரும் நம்ம செய்ய வேண்டியது நடைமுறை. இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 6161 சேனல் நான் படித்து தெரிஞ்சு கேட்டதை நான் ஃபாலோ பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம். அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நன்றி. சிவார்ப்பணம்.